எங்க போயிருக்குண்டா? அது எங்கடா போயிருக்கும்? எங்கடா? எங்க தேடியும் இல்லப்பா. அப்பா வீட்டையே புரட்டி போட்டு தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே இல்லப்பா. டாடி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த டாக்குமெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் கொண்டு வந்தீங்களா? ஆமா வேலு, நான் வீட்டுக்கு தான் கொண்டு வந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. வீட்டுக்கு கொண்டு வந்த டாக்குமெண்ட்ஸ் இப்ப எப்படி டாடி காணாம போகும்? அதான் எனக்கும் ஒன்னும் புரியலமா. அப்பா வீட்ல நம்ம மட்டும் தான் இருக்கோம், நம்மள மாதிரி எப்படிப்பா டாக்குமெண்ட் காணாம போவோம்? ஏண்டா வேலு, நாம இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள வேற யாராவது வந்தாங்களா? டாடி, நேத்து ஆதிரே நம்ம வீட்டுக்கு வந்தா. ஏய், அவ எதுக்குடா இங்க வந்தா? உங்க அம்மா ஏதாவது வர சொன்னாளா? இல்ல டாடி, நேத்து ஒரு கம்பெனில வீடு கிளீன் பண்றதுக்காக சொல்லியிருந்தேன். அவங்க வீட்டுக்கு வந்து கிளீன் பண்ணாங்க. அவங்க சரியா பண்ணலன்னு அங்க இருந்து சூப்பர்வைசர் வந்தாங்க. அதுதான் ஆதிரே. அவதான் நேத்து நம்ம வீட ஃபுல்லா கிளீன் பண்ணா. வேலு, வேலை செய்யற மாதிரி அவதான் பீரோவை திறந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு போயிருக்கா. டேய் வாடா, அவளை உண்டிலான் பண்ணிடணும். வாமா. டேய் வாடா. ஏய் போ போ. என்ன அவங்க 3 பேரும் ஏதோ தேடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள 3 பேரும் எங்க போனாங்க? என்னாச்சு? ரோகிணி இன்னும் காணோம். ஒருவேளை வராம வீட்லயே இருக்காளா? அது எப்படி? அவ்வளவு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமும் அவ தைரியமா வீட்ல இருப்பா. இப்ப அவ வந்தே ஆகணும். இதை வச்சு சத்யாக்கா எவ்வளவு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் சொதப்பிடவே கூடாது. என்ன பண்றது? வா ரோஹிணி, உன்னை பார்த்ததும் தான் மனசு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஐயோ என்ன கௌதம், எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் நேத்தே சொன்னல, சண்டே அன்னைக்கு மீட் பண்ண முடியாது, மண்டே அன்னைக்கு காலேஜ் போறப்ப மீட் பண்ணலான்னு. அதுக்கப்புறமா எதுக்கு இப்படி விடாம போன் பண்ணிட்டே இருக்கீங்க? கோச்சுக்காத ரோஹிணி, நானும் உன்னை நாளைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல, உன்னை பார்த்தே ஆகணும்னு மனசு கிடந்து துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நீங்க பாட்டுக்கு போன் பண்ணி கிளம்பி வா பாக்கணும்னு சொல்லிட்டீங்க. ஆனா நான் வீட்ல ஒவ்வொருத்தரையும் சமாளிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ள பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எனக்கு உன் கஷ்டம் புரியுது ரோஹிணி. ஆனா நான் என்ன பண்ணுவேன்? உன்னை ஒரு நாள் கூட பார்க்காம என்னால இருக்க முடியலையே. அதனாலதான் ரோஹிணி, வேற வழியே இல்லாம உன்னை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டேன். சாரி ரோஹிணி. எதுக்கு சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே அளவுக்கு நானும் உங்களை லவ் பண்றேன். ஆனா அதுக்காக எப்பவும் உங்களே பார்த்துட்டு இருக்கணும்னு நான் நினைக்கல. அது சரியாவும் வராது கௌதம். புரியுது ரோஹிணி. இனிமே உன்னை பார்க்கணும்னு என் மனசு கடந்து எவ்வளவுதான் துடிச்சாலும் நான் உனக்கு ஃபோன் பண்ணவே மாட்டேன், சரியா? கையை விடுங்க கௌதம். ஏன் ரோஹிணி, என்னாச்சு? கையை விடுங்க கௌதம், எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கு. அதுக்குன்னு ரொம்ப ஓவரா தான் ஸ்ட்ரிக்ட் பண்றேன். கிஸ் பண்றது தப்புன்னு சொன்ன அதுல ஒரு நியாயம் இருக்கு. நானும் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப என்னடானா கைய கூட பிடிக்க கூடாதா? இதுல என்ன தப்பு இருக்கு? இப்படி கேட்டா நான் என்ன சொல்லுவேன் கௌதம்? ஏன் கை பிடிக்காம பேசக்கூடாதா? நான் ஒன்னும் என் மனசுக்குள்ள தப்பான எண்ணத்தோட உன் கையை பிடிக்கல. உன் கையை பிடிச்சுக்கிட்டா என் மனசுக்கு ஒரு தெம்பா இருக்கு. அதுக்காக தான் பிடிச்சேன். உனக்கு பிடிக்கலன்னா நான் விட்டுறேன் ரோஹிணி. பரவாயில்ல ரோஹிணி, நீ கிளம்பு. இல்ல கௌதம், உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்துட்டேன். இது போதும் எனக்கு. நீ கிளம்பு. வீட்டுல உன்னை தேட போறாங்க. என்னால உனக்கு எதுக்கு கஷ்டம்? நீ கிளம்பு. ஐயோ கௌதம். என்ன ரோகிணி? இல்ல பேசிட்டு இருக்கலாமே. உனக்கு வீட்டுக்கு போக லேட் ஆகலையா? அது லேட் ஆகுதுதான். நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ரோகிணி.